கிளாம்பாக்கத்தில் இருந்து மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. சுமார் 5 மணி நேரம் வரை பேருந்துக்காக கால்களுக்கு காத்திருந்ததாக வேதனை. 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். ஒரு பஸ்ஸு கூட இல்லை. வந்த பஸ்ஸெல்லாம் ரிசர்வேஷன் தான் வர்றாங்க. அப்படியே 2 வண்டி வந்துச்சு, அதில் ஏறவே முடியல. அந்தளவு கடுமையான கூட்டம் இருக்குது. அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுருக்கோம். சிறப்பு பேருந்து இயக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசர்வேஷன் பஸ் தான் வருது. சிறப்பு பேர் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு பஸ்ஸும் வந்த மாதிரி தெரில. பஸ்ஸெல்லாம் இல்லை. ஆமாம், தஞ்சாவூர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சார், பஸ் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. பின்னால் போய் அங்கே நிற்கிறாங்க. தீபாவளியை ஒட்டி சென்னையில் இருந்து கடந்த 3 நாட்கள் இயக்கப்பட்ட பேருந்துகளில் 6,15,000க்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அரசு தீபாவளிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கியது. இந்நாளில் கடந்த 3 நாட்கள் மட்டுமே 6,17,992 பேர் பயணம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதேபோல் சில பயணிகள் சிறப்பு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன, பொதுவாக சாதாரண நாட்கள் இயக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இது குறித்து அரசு என்ன கூறியுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். தீபாவளியை ஒட்டி சென்னையிலிருந்து கடந்த 3 நாட்களாக இயக்கப்பட்ட பேருந்துகள் 6,15,992 பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து கழகம் தகவல் கொடுத்திருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சராசரியாக இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2,834 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் இயக்கப்பட்ட பேருந்துகளுடைய எண்ணிக்கை என்பது 4,926 பேருந்துகள் மூலம் 2,56,152 பயணிகள் பயணம் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 17ஆம் தேதி இயக்கக்கூடிய 2,092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1,975 என மொத்தம் 4,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டதில் கிட்டத்தட்ட 2,31,565 பயணிகள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒட்டுமொத்தமாக கடந்த 3 நாட்களில் மட்டும் 11,846 பேருந்துகளில் 6,15,992 பயணிகள் பயணித்துள்ளனர். இந்த 3 நாட்களில் மட்டும் சென்னையில் இருந்து அறிவிக்கப்பட்ட 4,860 சிறப்பு பேருந்துகளில் மேலும் கூடுதலாக 710 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் பிற இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய ஒட்டுமொத்தமாக 3,59,448 பயணிகள் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு 3,49,893 பயணிகள் முன்பதிவு செய்திருந்த நிலையில் இந்த ஆண்டு சற்று அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் பல புகார்கள் என்பது தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தன. ஏனென்றால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் முறையான பேருந்து வசதிகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகத்திடம் கேட்கும் பொழுது முறையான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருந்தது. கடந்த ஆண்டு போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ரயில் உள்ளிட்டவைகள் அதிக அளவில் பயணம் செய்தார்கள். ஆனால் இந்த முறை என்பது பேருந்துகளில் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்பது எதிர்பார்க்காத ஒன்றது. அதே நேரத்தில் அனைவருக்குமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக அவர்கள் பற்றியிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ரயில்களில் தொங்கியவாறும் படியில் அமர்ந்தவாறும் சொந்த ஊர்களுக்கு பயணம். சென்னையில் இருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் புறநகர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். கோயம்பேடு பகுதியில் பறக்கும் பாலம் பணிகள் நடைபெறுவதால் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அக்னூர் எல்லையில் களைகட்டிய தீபாவளி கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்தினை பரிமாறிக்கொண்ட ராணுவ வீரர்கள். தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் கூட்டம்.
டெல்லியில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு கார்களில் படையெடுத்த மக்களால் போக்குவரத்து நெரிசல். டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் 75,000 மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல். தீபாவளியை கொண்டாட புத்தாடை உள்ளிட்ட பொருட்களுடன் சொந்த ஊர்களுக்கு பயணம். டெல்லியில் தீப மகோத்சவத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான அகல் விளக்கில் ஒளிரும் கர்தவ்யா பாதை. ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோவில் கண்ணை கவரும் வகையில் வண்ண விளக்குகளில் ஒளிரும் கட்டடங்கள். பிரயாக்ராஜில் மதன் மோகன் மாளவியா மைதானத்தில் 8,500 அகல் விளக்குகளை ஒளிரச் செய்து தீபாவளி கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்து விளையாட்டு வீரர்களும் பயிற்சியாளர்களும் உற்சாகம்.